இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். 25 சென்டிமீட்டர் நீளமும் 15 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 5 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது எனில் ஓவியத்தினுடைய பரப்பளவு என்னென்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீளம் அகலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இது ஒரு செவ்வகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த செவ்வகத்தில் நீளம் வந்து இது 25 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்டையில் எல்லா பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் விளிம்பி இருக்கும் வகையில்னா பார்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, விளிம்பினது பார்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கே பாருங்கள் பார்டர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் இருக்குது. இது ஃபுல்லாக நம்மளுக்கு 25 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இது ஒரு 5 சென்டிமீட்டர், இது ஒரு 5 சென்டிமீட்டர், இது ஒரு 5 சென்டிமீட்டர், இது ஒரு 5 சென்டிமீட்டர். அப்போ உள்ளே வந்து அந்த டிராயிங் வந்து எவ்வளோ அளவு இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 5, இது ஒரு 5. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 25 இருக்குது. 25ல் 10 போயிடுச்சுன்னா மீதி 15 இந்த லென்த்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெத்தும் ஸோ இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 போச்சுன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு 15 இருக்குது. அதில் 10 போச்சுன்னா இந்த பக்கம் 5. சரிங்களா, இப்படி இருக்குது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஓவியத்தினுடைய பரப்பளவு. ஓவியம் வந்து இங்கே தான் ட்ரா பண்ணுறாங்க. சரிங்களா, இங்கே தான் என்ன பண்ணுறாங்க, வரைகிறாங்க. அப்போது இருக்கும்போது இதனுடைய ஏரியா அதுதான் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு லென்த் இன்ட்டு பிரெத் தான் ஃபார்முலாஸ். அப்போ 15 இன்ட்டு 5 அப்போ பார்த்தோன்னா இது சால்வ் பண்ணால் 75 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து அதுதான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஸோ ஏரியா அண்டு வால்யூமை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின்ஸ் வந்து நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு அந்த வீடியோ போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.